अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இப்படி நடுவில் உள்ள 16 அத்தியாயங்கள்னால அதிகாரங்கள்னால வஞ்சிக்கக்கூடிய பிரமதங்களை நிரசனம் பண்ணி முதல்ல 4 அதிகாரங்கள்னால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மனமுகக்க அவருடைய சித்தாந்தத்தினுடைய கொள்கை சித்து அச்சித்து ஈஸ்வரன் போக்தா போக்யம் பிரேரிதா அப்படின்ற ஜீவ அச்சித் தத்துவ பரதத்துவங்களை நிரூபித்து அதுக்கப்புறம் பின் 4 அதிகாரங்கள்னால அவர் பிரமாணமாக கைக்கொண்ட பகவத் சாஸ்திரம் பகவானாலே சொல்லப்பட்ட பாஞ்சராத்திர சாஸ்திரம் முழுக்க முழுக்க பிரமாணமாகும் அப்படின்ற விஷயத்தையும் அதிலே காட்டினபடியான அதிலேன்னா அது மாத்திரம் இல்லை பகவத் சாஸ்திரமே வேதமாகிற பசுவிலேருந்து கறந்த பாலினுடைய சாரமான விஷயம் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால வேதத்தில் சொல்லப்பட்டதான உயர்ந்த தபஸா சொல்லப்பட்ட பிரபத்தியை பகவத் சாஸ்திரம் நல்லா உள்ளங்கை நெல்லிக்கனியாக காட்டுறதுனால மற்ற மதங்களில் சொல்கிற உபாயங்கள்லாம் பிரயோஜனம் இல்லாத உபாயம், போகாத ஊருக்கு வழி அப்படின்னும் மற்ற மதங்களில் காண்பிக்கக்கூடிய பிரயோஜனம் பலம் புருஷார்த்தம் இருக்குதே அது இல்லாமல் பிரயோஜனமற்றது, அதெல்லாமும் இந்த உலக சுகங்களை போல கண்டு எழுகக்கூடியதாக தான் வெழ்கக்கூடியதாக தான் எழுகவும் எழுகலாம் வெழ்கவும் எழுகலாம். எழுகிறதுன்னு இகழறது, வெழ்கிறதுன்னு அதை ஒதுக்கி தள்ளுறது வெட்கப்படுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான அந்த பிரயோஜனங்கள்லாம் சரியில்லை. ஸ்ரீபாஷ்யக்காரர் காட்டின சித்தாந்த பண்ணின தன்னுடைய கிரந்தத்தில் சாதித்த பிரபத்தி மார்க்கம் அந்த எம்பெருமானை போய் அங்கே வலந்திகழும் திருமாலும் மற்றிடத்தே மன்னிய மண்மாளாரும் நிழையாரும் நலந்திகழ வீற்றிருந்த நாதன் பாதம் நமக்கு இதுவே முடி அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை ஸ்தாபித்து நிகமனத்தை பண்ணுறார் பரமத கிரந்தத்தை. இந்த பரமத பங்கம்ன்ற இந்த கிரந்தத்தில் கொண்டு நாம் இந்த வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியன்றதையும் மண்ணு புகழ் பூதோரான் மனமுகக்க மனமுகப்போன் வாழியே அப்படி வர்த்தித்த சுவாமி தேசியனுடைய பெருமையை ஓரளவு அனுபவிச்சுட்டு வரும். இப்போ அந்த பரமத பங்கத்தினுடைய நிகமனாதிகாரம் அதில் இந்த கிரந்தத்தை முடிக்கிச்சு எதுவுமே நம்ம அதிகாரத்தினுடைய ஆத்தியந்த பாசுரங்களை தான் சேவிக்கிறோம். அந்த முதல் பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்னோர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் போகிறோம் அப்படி. அதனால் அதுதான் நன்மார்க்கம் அப்படின்றது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், முன்னோர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி போகிறது தானே சரி, நாம் நம்ம ஆச்சாரியாளுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி போகிறோம். அந்த ஆச்சாரியாள் அவளுக்கு ஆச்சாரியாளை பூர்வாச்சாரியாளாக இருந்தவளை அடிச்சு போகிறா.
அப்போ எல்லா மதக்காராலுமே அப்படி தானே சொல்கிறா. அப்போது எது சரி எது தப்பு? அப்போ அவளும் முன்னோர்களுடைய பாதையில் நான் போகிறேன் பின்பற்றுறேன் அப்படின்னு அவளும் தானே சொல்ல போகிறா. அப்போ அவா மதமும் அது சரிதானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமானா இவ்வளோ தூரம் வந்த நமக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, இது ஒன்று தான் அனாதியான வேதத்தினுடைய சாரத்தை வேதாந்தார்த்தங்களை கை கொண்டு வரக்கூடியது. மற்றதெல்லாம் ஒரு புருஷ விசேஷம், அதெல்லாம் பண்ணினவா. அதனால் அந்த மதத்துக்கு ஆதி உண்டு எல்லா சித்தாந்தத்துக்கும். அப்போ முதல்ல பண்ணினவர் முன்னோர்னுடைய அடிச்சு விட்ட தொடர்லையோ இல்லை. இதை நான் சொல்லவே வேண்டாம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை சொல்கிறேன். அதனால் அதுக்கு ஆரம்பம் உண்டு. அதை பிரவர்த்திப்பிச்சவர் ஒருத்தர் கபிலோ மகாந்தா அப்படின்னு. கபிலன்றவர் சாங்கிய சாஸ்திரத்தை சொன்னார், புத்தர்ன்றவர் புத்த சாஸ்திரத்தை சொன்னார், ஜீனன்றவர் ஜெயின சாஸ்திரத்தை சொன்னார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரவர்த்தகர் இருக்கிறதுனால அதுக்கு ஆதி உண்டு. எப்போ ஆதி உண்டுன்னு சொல்லித்தோ அப்போ அந்த ஆதியில் அவள் முன்னோரை அடிச்சு விட்ட பின்பற்றலை. ஆதியாக இருக்கிறதுக்கு அந்தம் உண்டுன்றதும் இருக்கட்டும். இப்போ முன்னோர்களை பின்பற்றுறதுன்றது நாம் சொன்னோம்னா, பூர்வர்கள் போன அடிச்சுவட்டிலேயே நாம் அவர் நிழலை போல் தொடர்ந்து போகிறோம்னு சொன்னால் அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி வருமானா அவளுக்கு வராது. இன்றைக்கி இருக்கிறவர் நேற்று இருந்தவர் போகலாம், நேற்று இருந்தவர் முந்தா நேற்று இருந்தவரை அடியொத்தி போகலாம். ஆனால் முதல்ல வந்தவர் அவர் யாரையும் அடியொத்தலை, தான் தோனியாக தான் இருந்தார். அதனால தான் மற்றவர்கள்லாம் பகவத் சாஸ்திரமான பாஞ்சரார்த்தத்தில் பிரமிக்கிறா. அதுவும் விஷ்ணு தானே பண்ணா அப்படின்னு. அப்படி இல்லை. அதனால தான் வேதம் கோவாக கோமானாய் அதன்பால் சேர்த்து அப்படின்னு பெருமாள் வேதத்தை கோவா வச்சு அதன் பாலை சாரமாக எடுத்து இந்த பகவத் சாஸ்திரத்தை பண்ணிருக்காரு. அதனால் வேதத்தில் இருந்தால் வியாசர் என்ன பண்ணார்? பாராசரிய வச்ச சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம். உபனிஷத்தாகிற பார்க்கடலில் மத்தியில் இருக்கக்கூடிய ஆழ்பொருளை எடுத்து சூத்திரமாக பண்ணார். அதனால் இது அனாதியாக இருக்கிற வேதத்தினுடைய அடியொத்தி நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா. அதனால் முன்னோர்கள் அந்த வேதம், அப்போ வேதத்துலேருந்து இவா தானே வியாசர் எடுத்து கொடுத்தார், பெருமாள் எடுத்து கொடுத்தார் அப்படின்னா அங்கே ஆரம்பம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கும் என்னன்னா, வேதமே என்ன சொல்கிறது சொல்லிகிட்டே வரும். என்ன பிரம்மவித்துக்கள் இப்படி சொல்கிறா, பிரம்மவாதினோ வதந்தி அப்படின்னு சொல்லும். அப்போ வேதத்தில் இருக்கிறத வேதத்தின் மூலமாக அறிஞ்சவா, பிரம்மத்தை அறிஞ்சவா பிரம்மவித்தா, பிரம்மவாதிகளா. அந்த வேதமே பிரம்மவாதிகள் இப்படி சொல்கிறான்னு சொல்கிறதே. அப்போ அது யார் அது அப்படின்னா, அனாதியானத்தினால இது பிரவாகத்தோ நித்தியம். அதனால் பிரம்மவாதிகளும் வேதத்தை நன்னா அறிஞ்சு பிரம்மத்தை அறிஞ்சவாளும் இப்படி சொல்கிறான்னு அதுவும் சொல்கிறது. அதனால் இந்த மதத்துக்கு மாத்திரம்தான், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு மாத்திரம்தான், ராமானுஜ சித்தாந்தத்துக்கு மாத்திரமே பூர்வர்கள் போன வழியை பின்பற்றுறதுன்றது அனாதியாக இருக்கிறதுக்கு பிரசக்தி. மற்ற மதங்கள்லாம் வேதத்தையே தழுவுறதில்லை. அப்படியே வேதத்தை தழுவி இருந்தாலும் கூட அவள் அங்கங்கே மாறுறதுக்கான காரணங்கள், துவைத்த அத்வைதிகள்லாம் வேதத்தை தழுவி இருக்கிறவா தான். ஆனால் அவள் முன்னோர்கள் இல்லை. சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார்? நான் பாஷ்யம் பண்ணுறேன், அந்த பாஷ்யத்துக்கு நான் பண்ணுறதுக்கு உண்டான பிரமாணங்களை கொண்டு வரேன்றார்.
பிரமாணத்தை அனுசரித்து நான் பாஷ்யம் பண்ணுறேன்னு சொல்லலை அவர். ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சொன்னார்? பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷுபு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசந்தேன்னு பூர்வர்கள் போன படிக்கு நான் போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் பாஷ்ய சங்கரர் என்ன சொல்கிற, நான் சொல்கிறதுக்கெல்லாம் பிரமாணத்தை கொண்டு வரேன், காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பூர்வர்கள் பிரமாணத்தோடு சொன்னதை நாம் அனுபவிக்கிறது எப்படி, இல்லை நாம் ஒன்று சொல்லி அதுக்கு பிரமாணம் கொண்டு வர்றது எப்படி? அதனால் அவைதிக மதங்கள்லாம் கேட்கவே வேண்டாம். தான் தோன்றி மதங்கள், வைதிக மதம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய குதிருஷ்டி மதங்கள்லாம் தங்கள் இஷ்டத்துக்கு அந்த பிரமாணத்தை, என்ன பிரமாணம் 4 விதமாகவும் சொல்கிறது, அது எந்த பிரகடனத்தில் சொல்கிறதுன்றத மறந்தோ மறைச்சோ பண்ணாக்கா நாம் என்னென்ன மாதிரி வேணாலும் அந்த பிரமாணத்தை வளைக்கலாம். அதனால் மற்றையோர்களுக்கு, மற்ற மதங்களுக்கு முன்னோர்கள் வழியே நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்கிறது வரவே வராது. அந்த சந்தேகம் இந்த இடத்துல வரக்கூடாது, நமக்கு வராது. அப்படி ஓரிருவருக்கு வருமானம் தான் அதையும் இங்கே பரிஷ்காரம் பண்ணும். அதனால் அப்படி பின்னாடி பார்த்து நடக்கிறது தான் ரொம்ப இது. அவள் போகிறது எங்கே? இங்கேருந்து பிரகிருதி மண்டலத்தை தாண்டி பெரும்பதமாக இருக்கக்கூடிய வைகுந்தத்துக்கு போகிறா. நாமும் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைவோம் அப்படின்னு நிகமிக்கிறார். நிகமத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மதம் இந்த மதம், ஏன்னா எல்லா மதத்தையும் கண்டிச்சிருக்கார். ஸ்வமதமாக இருக்கக்கூடிய பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை மின்பின் அதிகாரங்களில் சாதிச்சிருக்கார். அதனால் இதுதான் பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், தன்மதானுசாரேனன்னு சொன்னார். எல்லாரும் அப்படியே முன்னோர்கள் சொன்னதை தான் அப்படியே போயிருக்கா. அந்த ரீதியில் நாமும் போவோம் அப்படி முடிக்கிறார். எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் நாமும் பெரியோர்கள் பாதையில் அப்படியே பின்பற்றுவோம். தன்னடி கீழ் உலகேழையும் வைத்த தனி திருமால் பொன்னடி கேற்கின்ன புண்ணியர் கேண்மின் புகழறிவார் முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாயன பின்னடி பார்த்து பெரும் பதம் ஏறுவமே. தன்னடி கீழ் உலகேழையும் வைத்த தனி திருமால் எம்பெருமான் இருக்கானே, அவன் தனி, ஒப்பற்றவன். தனின்னா ஒத்துரும் இல்லாத அவன் தனியாக இருக்கான், ஒத்தனாக இருக்கான். இந்த பிரளய காலத்தில் இந்த பிரபஞ்சமெல்லாம் இல்லாத போது ஒன்றே ஒன்று தான் இருந்தது, ரெண்டாவது இல்லை அப்படின்னு சொல்கிறதே, அதுக்கே கூட என்ன அர்த்தம்னா, ஒன்று இருந்ததுன்றதோட கூட அத்விதீயமான ஒன்று இருந்தது, ஒப்பற்றதான ஒன்று இருந்தது. அதுதான் இங்கே தனி திருமால். அங்கேயே நாராயணன் மாத்திரம் இல்லை, பெருமாளோட கூட தான், பிராட்டியோட கூட தான் இருந்தான். நான் ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன, ஏகமேவா ஒன்றே, ஒப்பற்றதான ஒன்றே, இதுக்கு சதிருஷமானது ரெண்டாவது கிடையாது அப்படின்னு அங்கே கூட அங்கேயும் அர்த்தம். சாதாரணமாக ஒன்றே ஒன்று தான் இருந்தது, வேறு பொருள் இல்லை, நம்பர் 1 அப்படின்னு எண்ணிக்கையில் ஒன்று தான் இருந்தது. என்ன ரெண்டாவதுன்றது கிடையாது, ரெண்டாவது எண்ணிக்கையில் வரைச்சே ரெண்டாவதுன்றது கிடையாதுன்றது அந்த அர்த்தம் மாத்திரம் இல்லை. ஏகமேவான்னா ஒன்றே, அப்படின்னா ஒப்பற்றதான ஒன்றே அப்படின்னு. சரி சுவாமி, இது ஒப்பற்றதாக இருக்கட்டும், இன்னொன்று எதாவது இருக்குதுன்னா இதை போல் இன்னொன்று கிடையவே கிடையாது அப்படின்றது தான். அதை தான் இங்கே தனி திருமால் அப்படின்னு, தனியாக ஒப்பற்று வழங்கக்கூடிய திரு என்ன, மால் என்ன, பிராட்டி திரு மால். அவளிடத்தில் வியாமோகம் உள்ளவன், அதாவது அது விட்டு பிரியாத மிதுனமாக எப்பவும் இருக்குது, விட்டு பிரியாது இருக்குதுன்றதுக்கு திருவை சொல்லி பிராட்டியின் இடத்துல வியாமோகம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டா, திரு இருந்தால் அவளிடத்துல வியாமோகம் கொண்டவன் இருந்தான். அப்படின்னா வியாமோகம் கொண்டவன் விட்டு பிரியாது தான் இருப்பான். அதனால் அந்த இடத்துல விட்டு பிரியாத தன்மையும் காண்பிக்கப்பட்டது. தன்னடி கீழ் உலகேழையும் வைத்த தனி திருமால். அந்த தனி திருமால் ஒப்பற்ற எம்பெருமான் என்ன பண்ணுறோன்னா, தன்னுடைய திருவடி கீழ்,
அவனுடைய சொத்தா எல்லாத்தையும் வச்சுக்கிறான். திரு அடி கீழ் உலகேழையும் வைத்தா. இந்த 7 உலகு இருக்குது. 7 உலகுன்றது 7 14 உலகுக்கு எல்லாம் இந்த பிரகிருதி மண்டலம். பிரகிருதி மண்டலம் இதையும் வைகுண்ட லோகமும் உண்டு. ஆனால் இப்போ பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்ம பற்றி தான் இப்போ இது பண்ணுறோம். அதனால் உலகேழையும் வைத்த தனித்திருமால் அப்படின்னு சொல்கிறார். அது பிரத்யக்ஷமாகவும் இவனுடைய அவதாரத்தில் காண்பிக்கிறான். வாமனனை இது பண்ணி திருவிக்கிரமாக ஓங்கி வளர்ந்து உலகேழையும் அளந்தான். தன்னுடைய திருவடிக்கு இதெல்லாம் ஆட்பட்டது அப்படின்னு மாவலிக்கிட்டேருந்து அளந்து வாங்கிட்டான். சரி, அது வாங்கினது காண்பிக்கிறான் அப்படின்னு தன்னுதுன்றத, அவ்வளோதான். அது அவதாரத்தினால அந்த மாதிரி காண்பிக்கிறான். தன்னடி கீழ் உலகேழை. அந்த இடத்துலையும் பிச்சை வாங்கிண்டு தன்னுதுன்னு சொன்னால் அது சரியாக போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது யாச்சகம் கேட்கச்சே வாமனனாக இருந்தான், அளக்கச்சே திருவிக்கிரமனை ஆயிட்டான். ஆனால் அந்த யாச்சகத்தை கொடுக்கச்சே, தானம் கொடுக்கச்சே சுக்ராச்சார் தடுக்கிறார். இல்லை, இது இருக்குது அப்படின்னு. ஆனாலும் அந்த எம்பெருமானுடைய வடிவழகிறதே வாமனத்துவம், அந்த வாமத்துவம், அந்த ஆச்சரியமான அது மூலமாக அவன் அப்படியே தெரிஞ்சுட்டு தான் அந்த பெருமாளுக்கு தானம் பண்ணுறான். அந்த வடிவழகினால் ஈர்க்கப்பட்டு இந்த லோகம் மொத்தம் தன்னுடைய போயிடும் அப்படின்னு இருந்தால் கூட அவன் தான் இது எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை கொடுக்குறான். 2 காரணம். யாகத்தில் கேட்டவாளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுத்துட்டே இருக்கணுன்றது ஒரு காரணம். அது மேல் காரணம். இருந்தாலும் இவன் சக்கர கையன் அப்படின்னு தெரிஞ்சுட்டே கொடுக்குறான். சரி, தன்னடிக்கு. அதனால் இது எம்பெருமானது அப்படின்றது நன்னா அவனுக்கு தெரிஞ்சுட்டு தான் அந்த அந்த சமயத்தில் அந்த எம்பெருமானை தெரிஞ்சுட்டு தான் அவன் கொடுக்குறான். தன்னடி கீழ் உலகேழையும் வைத்தா தனித்திருமால். அப்படி ஒப்பற்ற எம்பெருமானுடைய பொன்னடிக்கு ஏற்கின்ற புண்ணியர். அந்த எம்பெருமான் ஸ்பிருகணீயமான திருவடி இருக்குதே, அழகேதான திருவடி, விரும்பக்கூடிய திருவடி. பொண்ணுன்னா எல்லாரும் விரும்பக்கூடியதுன்னு அர்த்தம். பொன்னுன்ற சப்தத்துக்கு ஸ்பிருகணீயமான பொன்னடி கேற்கின்னா அந்த எம்பெருமானுடைய அழகிய திருவடிகளுக்கு ஏற்கின்னா தகுந்ததான பெற்று அனுபவிப்பதற்கு. எப்படி அனுபவிக்கணும்? எப்போவுமே சொல்லியிருக்கோம், அனுபவம்னு சொன்னால் ஒரு காரியம் பண்ணாத அனுபவமே பண்ண முடியாது. கோனைஸ் இருந்தால் கூட அந்த கோனைஸை கையில் வச்சுண்டு அதை அப்படியே நாவால் சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் அனுபவம் வரும். அந்த கோனைஸை மேனுஃபேக்சர் உண்டாக்கலைன்னா கூட அதை சாப்பிட்ற காரியத்தை பண்ணால் தான் அனுபவம் வரும். கடைசி பட்சம் அந்த காரியத்தையாவது பண்ணணும். ஆனால் அனுபவம்ன்றது எப்போ அனுபவம் வரும்? காரியம் பண்ணால் தான் வரும். அப்படி அவனுடைய திருவடி வாரத்தில் கைங்கரியம் பண்ணி அதை அனுபவிக்கிறதுக்கு பொன்னடி கேற்கின்னா அதுக்கு என்ன வேணும்? புண்ணியம் வேணும். புண்ணியர் ஆன மாதிரியான புண்ணியம் பண்ண பாக்கியசாலிகளே, புண்ணியசாலிகளே அப்படின்னு சொல்ல. கேண்மின் நமக்கு புண்ணியசாலிகளாக ஆன மாதிரி இருக்கும். இந்த லோகத்தில் படைச்சவா மொத்த பேரும் இல்லை, விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு அஸ்தபாதாதி சயுத்தான்னு இந்த பாணி பாதங்கள்லாம் நமக்கு கொடுத்து நம்ம இது பண்ணியிருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த விசித்திரமான தேகத்தை, ஒருத்தருக்கு இருக்கிற தேகம் இன்னொருத்தருக்கு இல்லை, இந்த தேகத்தை கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் தான் பூர்வத்திலேயே இது மாதிரி பிரம்மா படைச்சிருக்கான். அதனால் எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. ஆனால் என்ன பண்ணணும்? ஆற்றுல தளியை பண்ணி வச்சுட்டா கூட இந்த 12 மணிக்கு தயாரான பெருமாள் திருவாரானா எடுத்து அப்படின்னா
சில பேர் என்ன பண்ணுறான், காரியாந்தரமாக வெளியில் போயிட்டு 2 மணி 3 மணிக்கு வரான். சில பேர் ஆற்றுலேயே இருந்துட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்றான். சில பேர் சரியான சமயத்தில் சாப்பிட்றான். அப்படின்னா எல்லாருக்கும் தளி ஆயிடுத்து, திருவாராதனை ஆயிடுத்து. இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த சாதம் உண்டு. ஆனால் அவாவா தங்களுடைய ருச்சிக்கு தகுந்தா போலே முன்னையும் பின்னையும் சாப்பிட்றான். அதுபோல இங்கே பூர்வமேவ கிருதா பிரம்மன் அஸ்தபாதாதி சயுதா விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும்னு அவனுக்கு அர்ப்பிக்கிறதுக்காக ஏற்பட்டிருந்தா கூட நாம் மாம் மதியஞ்ச நிக்கிலம் சேத்தனா சேத்தனாத்மனும் சுயங்கரியோபகரணம்னு ஏதோ ஒரு காலத்தில் முன் பின்னா நாம் அவாவா இந்த ததியாரான உதாரணம் சொல்லுவேன் ஆன மாதிரி அவாவா பண்ணுறான். அதனால் நீங்கள்லாம் கேளுங்கோள். என்னத்த எல்லாருக்கும் இந்த புண்ணியம் உண்டு. பெருமாள் அடையிறதுக்கு உண்டான பிரபத்தி பண்ணி பெருமாள் அடையிறதுக்கு உண்டான புண்ணியம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது எப்போ பரிபக்குவமாக இருந்து எல்லாருக்கும் சாதம் இருக்குது, எல்லாரும் சாப்பிட போகிறா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் முன் பின்னா சாப்பிட்றா. சில பேர் அவன் வரட்டமே அப்போ சாப்பிட்டா போகிறதுன்றா, சில பேர் எனக்கு பசிக்கல அப்புறம் சாப்பிட்றேன்றா. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுறது. புண்ணியர் கேண்மின். அதனால் எல்லாருக்கும் எம்பெருமான் திருவடியை பெற்று அவனுடைய கைங்கரியம் அவன் திருவடி வார்த்தை பண்ணுறதுக்கு யோக்கியத்தை இருக்கக்கூடிய புண்ணியர் இருந்தாலும் கேண்மின் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா புகழறிவார். நமக்கு தஞ்சமாகக்கூடிய உபாயத்தை அறியக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்காளே புகழறிவார். ஒன்றே புகழென்னு உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலங்கொண்ட நம்ம அத்திகிரி திருமால் நான் எம்பெருமான் தான் புகழ் அப்படின்னு காட்டக்கூடிய உணர்ந்தவர்கள் இருக்காளே புகழறிவார். அந்த நமக்கு தஞ்சம் எம்பெருமான் தான், எம்பெருமான் திருவடி அப்படின்னு காட்டக்கூடிய அந்த ஆச்சாரியால் இருக்காளே புகழறிவார். உபாயங்கள் அதனுடைய தன்மை என்ன, உணர்ந்தவர் ஒன்றே புகழென்னு காட்டா. உணர்ந்த ஆச்சாரியர்களே எம்பெருமான் ஒத்தந்தான் நமக்கு தஞ்சம் அப்படின்னு காட்ட. அதனால அப்படி புண்ணிய கேண்மின் புகழ் அறிவார். இப்படி உபாயங்களுடைய சொரூபத்தை அறிந்த நம் ஆச்சாரியர்கள் முன்னடி பார்த்து அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அவள் தங்களுள் பெரியோர்கள் என்ன அடிச்சுவட்ட போனாலோ எந்த பாதையில் போனாலோ அந்த அடிச்சுவடை கவனித்து அதாவது என்ன, எங்கள் ஆழ்வார் சொல்லச்சே கூட உன்னாடு நுங்கட்கெளிது பேசும்படி அன்ன பேசியும் போவது. எம்மை சேர்விக்கும் வண்டுகளே உங்களுக்கு உன்னாடு நுங்கட்கு எளிது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஆச்சாரியால் கொடுத்த ஞான வைராக்கியமெல்லாம் இருக்குது. அந்த சிறகுனால் நீங்கள் பறக்கக்கூடியவர்கள். அது எப்படி அவள் என்ன உங்களுக்கு உபதேசம் பண்ணாலோ பேசும்படியான பேசியும் போகுது. எங்களுக்காகவும் அதை பேசி நீங்கள் போங்க எம்மை சேர்விக்கும் வண்டுகளே அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார். அதனால் முன்னடி பார்த்து புகழறிவார். அந்த ஸ்வரூபத்தை இது பண்ண ஆச்சாரியால் முன்னடி பார்த்து தங்கள் பெரியோர்களுடைய முன்னடி அடிச்சுவட்டை கவனித்து முயலுதலால் அதன்படியே அவள்லாம் முயன்று தொழு நெஞ்சே அப்படின்ற மாதிரி நாம் என்ன பண்ணணும். அந்த 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 ஆச்சாரியாள்லாம் என்ன பண்ணுறான்னா அவளுடைய ஆச்சாரியால் எப்படி பண்ணாலோ அதை மாதிரி இவாளும் முயல்றா. நம்முடைய ஆச்சாரியர்கள் பிரயத்தனப்பட்டு அதை பண்ணுறா. அவர் பின் சாய என நாம் என்ன பண்ணுறோம், அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுடைய பின்னாலே நிழல் போல. நிழல் எப்பவும்
அந்த அடியை விட்டுட்டு ஒதுங்கவே ஒதுங்காது. எவ்வளோதான் நிழல் வந்து நீளமாவோ குறுகலாவோ அப்படிலாம் இருந்தால் கூட நம்ம நிழல் நம்முடைய அடியை விட்டுட்டு பிரியவே பிரியாது. அதே இப்போ நம்முடைய தலை இருக்குது அப்படின்னா அது நம்ம விட்டுட்டு எங்கேயோ 20 அடி 30 அடி தள்ளி கூட இருக்கும். ஆனால் இந்த அடின்றது மாத்திரம் விட்டு பிரியவே பிரியாது. அதனால் நாம் எந்த ஆச்சாரியாளுடைய அடியை விட்டு பிரியவே கூடாது. நமக்கு அனுஷ்டானத்தில் ஆச்சாரியாளுடைய இதில் கம்மி இருக்கலாம், ஏற்ற குறைச்சல் இருக்கலாம், ஞானத்தில் ஏற்ற குறைச்சல் இருக்கலாம். ஆனால் நாம் அடி வைக்கிற இருக்குதே அந்த ஆச்சாரியாளுடைய அடி அவள் எப்படி நடக்கிறாளோ அதுக்குள்ளே தான் நாம் இருக்கணுமே தவிர அதை விட்டு வெளியில் போகக்கூடாது. முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாய என அவருடைய நிழல் அப்படின்னு சொல்கிறா போல அடி பார்த்து அவர்கள் அடிச்சுவட்டையே அவள் எந்த அடியில் வச்சாலோ அந்த மாதிரி தான் நாம் அவள் அடியாக அவளுடைய திருவடியாகவே இருக்கணும். அந்த கவனித்து அடி பார்த்து நடந்து அப்படியே அவள் எப்படி சரணாகதி பண்ணாலோ அப்படியே நாமும் பண்ணி பெரும் பதம் ஏறுவம் மிக உயர்ந்ததான பெரிய ஸ்தானம் பரமாகாசமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தை ஏறுவம் அடைவோம். அதனால் இங்கே பரமத வங்கத்தில் இத்தனை அதிகாரங்களில் சொன்னபடிக்கு மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஆச்சாரியால் பூர்வாச்சாரியால் போனதை முன்னாடி பார்த்து முயல்றா. மற்றவாளுக்கெல்லாம் அதுக்கு பிரசக்தியே கிடையாது. எங்கேயோ ஒரு ஆரம்பம் இருக்குது. நம்மது தான் அனாதியாக இருக்கிற வேதத்தை தழுவி இருக்கிறதுனால இதை மாதிரி முன்னாடி பார்த்து முயலுதலால் அவர் சாயன பின்னாடி பார்த்து பெரும்பதம் ஏறுவமும் அப்படின்னு ஆரம்ப காத்தையில் சொல்கிறார். மற்றதெல்லாம் அப்புறம் சேவிப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண சாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உரவே நம திவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடி திதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.